கேரளா தமிழ்நாடு ஒற்றுமைக்காக முயற்சி செஞ்ச நிறைய 90s கிட்ஸ்க்கு ரொம்ப கனெக்டான ஒரு மூவி பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அது என்ன மூவி அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு ஹிண்ட் தரேன். 2010 ரிலீஸ் ஆகி அந்த டைம் பீரியட்ல தமிழ் மலையாள கொலாபரேஷனுக்கு வித்திட்ட விந்தையான படம். 90s கிட்ஸ் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கிளாசி வெல் ரெட் படிச்சவ அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்ட்ரடக்ஷன் வச்சிருப்பாங்க இந்த மூவில. அதுலயும் ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றப்போ ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு, வேற லெவல் இருக்கும். அது என்ன டயலாக்னா, உன்னை யாரும் இது வரைக்கும் குறைத்தெடுத்து லவ் பண்ணது இல்லையா, மொக்க ஃபிகருக்கே தலையில நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு அந்த ஹீரோயின் ரிப்ளை ஒன்று பண்ணுவாங்க, உன் கண் வழியா யாரும் என்ன பார்க்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த டயலாக்லாம் கேட்கும்போது அந்த டைம்ல அப்படியே சும்மா ஜிவ்னு இருக்கும். இந்த படத்தோட இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, நம்ம பெரிய பாய் தான். சாரி, பெரிய பாய்னு சொன்னா சங்கடப்படுறாரு. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான். நம்ம ஏஆர் இந்த படத்தோட மியூசிக்ல மிரட்டி இருப்பாரு. அதுவும் ஒவ்வொரு சீன்லயும் வர பிஜிஎம் எல்லாம் கேட்கும்போது அவர் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்ம நரம்புக்குள்ள புகுந்து வாசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி விட்டுருவாப்ல. இதுக்கு மேல அவங்க கியூரியாசிட்டி லெவல செக் பண்ண நான் விரும்பல. இந்த மூவி பேரு தான் விண்ணை தாண்டி வருவாயா, நாங்கெல்லாம் செல்லமா விடிவின்னு சொல்லுவோம். இந்த காட்டுமிராண்டி பய கூட்டத்துல கொப்பன் ஒருத்தங்கிற மறந்துடாத. இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நியூயார்க்ல இருக்க பார்க் பெஞ்ச்ல ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீன் எவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சீனை. அதுல சிம்பு ஒரு சிச்சுவேஷன்ல டயலாக் ஒன்று சொல்லுவாரு ஹீரோயினை பார்த்து. பேரு ஜெசி ஜெசி. இந்த சீனை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதை நீ ஃபுல்லா பார்க்கும்போது வேற லெவல் ஃபீலை கிரியேட் பண்ணும். ஒரு தடவை ஃபுல்லா அந்த மூவியை பாருங்க. நான் சொன்ன ஃபீல்லாம் கனெக்ட் ஆகலைன்னா என்ன வந்து ஏன்டான்னு கமெண்ட்ல கேளுங்க. உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நீ ஏன்டா ஜெசிய லவ் பண்ண? அதை தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்.